Hi students, 9th standard maths unit 5 நடந்துட்டு இருக்கோம். coordinate geometry அதுல exercise 5.2 பார்த்துருக்கோம். exercise 5.2 ன்றது ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்தா distance வந்து எப்படி ஃபைண்ட் பண்றதுன்றத அந்த exercise 5.2 அதுல exercise 5.2 ல 4th question பார்க்கலாம். show that the following points taken in order form an equilateral triangle in each case. ரெண்டு சம் இருக்கு. அத ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த 3 பாயிண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ஈக்குவலன்ட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும்ன்றத நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஈக்குவலன்ட் ட்ரையாங்கிள்னா என்ன நமக்கு தெரியும்? ஒரு ட்ரையாங்கிள்ல ஆல் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருந்தா அந்த ட்ரையாங்கிள் பேர் வந்து ஈக்குவலன்ட் ட்ரையாங்கிள். A B C இந்த 3 வேல்யூஸ் சம்ல கொடுக்குறாங்க. A என்பது 2, 2 B ஓட வேல்யூ -2, -2 and C is -2√3 2√3. இதனுடைய 3 சைட்ஸ் வந்து ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணனும். அதாவது AB ஃபைண்ட் பண்ணனும், BC and AC இந்த 3 வேல்யூ எப்படி இருக்கும்? சேமா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டா இது வந்து ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். அத ப்ரூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணலாம்? to find AB. AB ஃபைண்ட் பண்றதுக்கு A B ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கங்க. A 2, 2 B -2, -2 இதனுடைய கோஆர்டினேட்ஸ் மேல எழுதலாம் சார். this is x1 y1, this is x2 y2. formula distance between AB equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square units. distance between two points in a formula square root of x2 minus x1 whole square plus y2 minus y1 the whole square units. And the formula x1 y1 x2 y2 substitute பண்ணுங்க equal to square root of what is x2 -2 minus x1 ஓட value 2 -2 plus y2 minus y1 y2 is again -2 minus y1 also 2 the whole square. ரெண்டும் வந்து மைனஸ்ல இருக்கு சார். பிராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணலாமா? -2 -2 ரெண்டு சேம் சிம்பிளா இருந்தா நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா எவ்வளவு சார்? -4 ஸ்கொயர் plus again -4 ஸ்கொயர் 4 ஸ்கொயரோட வேல்யூ 4 4s are 16. 4 ஸ்கொயர் வந்து எவ்வளோ? 16 plus again 4 ஸ்கொயர் 4 4s are 16. ஆட் பண்ணிக்கலாமா? 16 plus 16 is 32. Square root of 32. இது இதனுடைய வேல்யூ AB ஓட வேல்யூ. ஆனா நீங்க இதோட வேல்யூ வச்சுக்கலாம். √32 னே வச்சுக்கலாம். ஆனா இதுக்கு √32 க்கு நம்ம ரூட் எடுத்து எழுதலாம் சார். எப்படி எழுதலாம்? இந்த 32ன்றது 16 * 2 எழுதலாமா? 16 2s are 32. ரைட்டா? 16 க்கு ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 √2 க்கு ரூட் எடுக்க முடியாது. √2 அப்படியே வச்சுக்கலாம். therefore இதோட ஃபைனல் ஆன்சர் AB equal to 4√2 units. இது AB ஓட வேல்யூ. இப்போ நம்ம ஒரு சைடு வந்து AB நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் another side BC ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? next topic to find BC. BC ஃபைண்ட் பண்றதுக்கு B ஓட வேல்யூ C ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. B is -2, -2 C of -2√3, 2√3. This is x1 y1 x2 y2 second point of coordinates. Distance between B and C. B equals C equal to distance BC equal to formula square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square units. ஃபார்முலால யூனிட்ஸ் இருக்கு இல்லையா? ஆன்சர் நீங்க யூனிட்ஸ் போடலாம். இப்போ இந்த ஃபார்முலால வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. வாட் இஸ் x2? x2 is -2√3 minus x1 ஓட வேல்யூ -2 ஃபார்முலால மைனஸ் +2 மாத்திக்கலாமா? +2 the whole square plus y2 minus y1 the whole square. y2 is 2√3 minus y1 again -2 இருக்கு. ஃபார்முலா minus into minus plus
2 whole square. இப்போ இதை நம்ம ஆர்டரா எடுத்து எழுதிக்கோங்க. 2 ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. இந்த √3 வேல்யூ செகண்டா எழுதிக்கோங்க. therefore எப்படி எழுதலாம்னா 2 minus 2√3 whole square plus இந்த 2 பிளஸ்ல எழுதினா ஃபர்ஸ்ட் எழுதினா 2 plus 2√3 whole square. இப்போ இதுல ரெண்டுமே ஒரு ஃபார்முலா சார். இது என்ன சார் ஃபார்முலானா a minus b the whole square formula. This one is a plus b the whole square formula. நான் ஃபார்முலா ரெண்டுமே எழுதி போடுறேன். a plus b the whole square equal to a plus b the whole square equal to a square plus b square plus 2ab. अब a minus b the whole square formula a minus b the whole square equal to a square plus b square minus 2ab. இந்த ஃபார்முலா நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. சைடுல எழுதிக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன ஃபார்முலா a minus b the whole square ஃபார்முலா. a ஓட வேல்யூ 2 b ஓட வேல்யூ 2√3. therefore ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா a minus b the whole square என்ன ஃபார்முலா a square plus b square minus 2ab. a square a க்கு ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2 ஸ்கொயர் தானே a square 2 square plus b square b ஓட வேல்யூ 2√3 2√3 the whole square minus 2ab. 2 into a ஓட வேல்யூ 2 into b ஓட வேல்யூ 2√3. இது a plus b the whole square formula. a minus b the whole square formula. செகண்ட் ஒன் தான் உங்களுக்கு a plus b the whole square formula. ஒண்ணு இல்ல இந்த ஃபார்முலால மைனஸ் வந்தா லாஸ்ட் டேர்ம்ல அப்ப இதுல வந்து பிளஸ் வரும். a plus b the whole square equal to a square plus b square plus 2ab. ஓகே a square என்ன வரும் 2 square plus b square 2√3 whole square plus 2ab plus 2 into a ஓட வேல்யூ 2 into b ஓட வேல்யூ 2√3. ஸ்கொயர் பண்ணலாமா சார் 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2 2 சார் 2 2 சார் 4 பிளஸ் இங்க ஸ்கொயர் பண்ணும்போது 2 க்கு ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 √3 ஸ்கொயர் பண்ணும்போது √2 ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் உங்களுக்கு 3 minus 2 2 சார் 4 4 2 சார் 8 8√3. செகண்ட்ல பாருங்க again 2 ஸ்கொயர் 4 பிளஸ் 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 into √3 க்கு நீங்க ஸ்கொயர் பண்ணும்போது இந்த √க்கு ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் 3 plus again 2 2 are 4 4 2 are 8√3. என்ன சார் கேன்சல் பண்ணிடலாம் 8 minus 8√3 plus 8√3 கேன்சல். ரிமைனிங் இருக்கிறது என்ன உங்களுக்கு 4 plus 4 3 are 12 plus இங்க again 4 plus 4 3 are 12. therefore நீங்க ஆட் பண்ணுங்க 4 plus 12 is 16 now. 16 தானே 16 plus 4 is 20 20 plus 12 is 32. therefore 20 plus 12 டோட்டலா நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது 32 root of 32. இந்த 32 ஓடத நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல எப்படி போடுறோம் பாருங்க 32 ஓடத 16 into 2 ன்னு போடலாமா 16 க்கு ரூட் எடுத்தா 4 2 root எடுக்க முடியாது. therefore second answer BC equal to 4√2 units. ரைட்டா next AB find பண்ணிட்டோம் BC find பண்ணிட்டோம். another one AC find பண்ணலாமா to find AC. therefore points எடுத்துங்க A ஓட வேல்யூ உங்களுக்கு 2, 2 C ஓட வேல்யூ -2√3, 2√3. அதோட கோஆர்டினேட்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க சார். கோஆர்டினேட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உடைய கோஆர்டினேட்ஸ் x1 y1, செகண்ட் பாயிண்ட் உடைய கோஆர்டினேட்ஸ் x2 y2. distance between A and C, this is AC. AC equal to formula square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square units. ரைட்டா இந்த ஃபார்முலால நீங்க x1 x2 and y1 y2 வேல்யூ எல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். what is x2 is -2√3 minus x1 ஓட வேல்யூ -2 whole square plus y2 minus y1. what is y2 2√3 minus y1 is 2 the whole square. என்ன சார்
இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல இருக்கு. ஆனா ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவ்ல எந்த டேர்ம் இருந்தாலும் பாசிட்டிவ் டேர்ம் ஆயிடும். அப்ப இந்த மைனஸ் எல்லாத்தையும் நீங்க கேன்சல் பண்ணிட்டு பிளஸ்லயே மாத்தி எழுதிக்கலாம் சார். therefore இங்க எழுதலாம் 2√3 plus 2 the whole square. மைனஸ்னா என்னாச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. நீங்க -1 வெளியில எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணும்போது அது +1 ஆ மாறிடும். therefore இங்க பாருங்க, இதுல நீங்க ஒரு மைனஸ் அங்க வெளிய எடுத்தீங்கன்னா டேர்ம் நீங்க சேஞ்ச் பண்ணி இருந்தாலும் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. 2√3 - 2 ஹோல் ஸ்கொயர் ஓட வேல்யூ உங்களுக்கு 2 - 2√3 ஹோல் ஸ்கொயர் ஓட வேல்யூ சேமா இருக்கும். அதாவது ஸ்கொயர்ல வந்து ஒரு டேர்ம் இருக்கும்போது டேர்மை சேஞ்ச் பண்ணா வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? 2 - 2√3 ஹோல் ஸ்கொயர் மாத்தி எழுதிக்கலாம் நீங்க. therefore இதே நீங்க ஆர்டர் எடுத்து எழுதிக்கலாம். முன்னாடி சம்ல போடுறோம்னா முதல் ஸ்டெப்ல 2 அதுக்கு முன்னாடி போடுவாங்க. 2 plus 2√3 whole square plus 2 minus 2√3 whole square. Again வந்து same இங்க இருக்க ஃபார்முலா சார். a minus b the whole square and a plus b the whole square ஃபார்முலா. a plus b whole square ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து பிளஸ்ல இருக்கா? அப்ப a plus b the whole square என்ன வேல்யூ போடுறோம்? a square plus b square plus 2ab is equal to a square 2 square plus b square. b square ना இந்த 2√3 க்கு ஸ்கொயர் போடுங்க. 2√3 whole square plus 2ab 2 into a ஓட வேல்யூ 2 b ஓட வேல்யூ √3. this is a minus b the whole square. 2 square plus 2√3 whole square minus 2ab 2 into 2 into b ஓட வேல்யூ 2√3. ஸ்கொயர் பண்ணலாமா சார்? ஸ்கொயர் பண்ணுங்க. 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 plus இங்க 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 into √2 ஸ்கொயர் கேன்சல் ஆகும். 4 into 3 plus 2 2s are 4 4 2s are 8. இங்க என்ன வரும்? 2ab வருமா? 2 into a ஓட வேல்யூ 2 into b ஓட வேல்யூ 2√3. therefore நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 2s are 4 4 2s are 8√3 plus 2 square 4 plus இங்க ஸ்கொயர் பண்ணும்போது 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 into √2 ஸ்கொயர் இங்க கேன்சல் ஆயிடும் into 3 இங்க 2 2s are 4 4 2s are 8√3. ஆன்சர் கேன்சல் பண்ணிடலாம். plus 8√3 minus 8√3 கேன்சல். ரிமைனிங் இருக்கிறது என்னது உங்களுக்கு? நம்பர்ஸ் எல்லாம் போடுங்க. 4 plus 4 3s are 12 plus 4 4 3s are 12. ஆட் பண்ணலாமா? 4 plus 12 is 16 16 plus 4 20 20 plus 12 is 32 equal to square root of 32 32 க்கு நம்ம முன்னாடி சம்ல ரூட் எடுத்து எழுதிறோம். 32 ஓட ரூட் எடுத்து எழுதினா 16 க்கு ரூட் எடுத்தா 4 2 க்கு ரூட் எடுக்க சார். பாருங்க 32 ஓட 16 into 2 மாத்தலாம். 16 க்கு ரூட் எடுத்தா 4 2 க்கு ரூட் எடுக்க முடியாது. therefore answer is 4√2 units. The answer பாருங்க AB ஓட ஆன்சர் AB is 4√2 BC also 4√2 therefore AC also 4√2 therefore all sides are equal. It is an equilateral triangle since AB equal to BC equal to AC all sides are equal therefore ABC is formed an equilateral triangle. அப்ப ABC என்றது என்ன triangle இருக்கும்? equilateral triangle இருக்கும். hence proved. therefore the summary answer last since AB equal to BC equal to AC ABC is formed an equilateral triangle. இதனுடைய கண்டினியூஸ் சம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஸ்டூடண்ட்ஸ். Thank you.